ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நிறைய நீங்கள் வியூ பண்ணுறீங்க. மந்த்லி ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களுடைய டிரான்சிட் எல்லா ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இப்போது ராகு கேது பயிற்சி டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து சனி பயிற்சி. ஸோ எல்லா பயிற்சியோடைய பலன்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பலன்களை பார்த்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதை உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத தயார்படுத்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ராகு கேது டிரான்சிட் 2017. ஸோ அதோட ப்ரிடிக்ஷன்ஸை விரிவாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக ராகு கேதுனா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏதாவது கெடுதல் செய்யும், தடங்கல் பண்ணும், தோஷம் செய்யும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம், விவாக தோஷம், மாங்கல்ய தோஷம், இப்படி இந்த ராகு கேதை பற்றி ஒரு பய உணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அடிப்படையில் இந்த ராகு அண்ட் கேது அப்படி தீமை செய்யக்கூடிய கிரகங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நோ. ராகு அண்ட் கேது நமக்கு சில சோதனைகளை கொடுத்து, சில தீமை நடக்கிற மாதிரியான பலன்களை கொடுத்து, அதுலேருந்து நன்மைகளை உருவாக்கும். இதுதான் அடிப்படையாக அந்த பிளானட்ஸோடைய தத்துவம். இப்போ ராகு அண்ட் கேது ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை ஏற்படுத்துது, ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா அப்படின்ற டீட்டெயிலாக அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ரிஷப ராசியை பொறுத்தவரையில் ராகு 4th ஹவுஸ்லேருந்து 3rd ஹவுஸ்க்கு மூவ் ஆகிறார். ஏன்னா இந்த கோள்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ எதிர்மறை சுற்றில் பயிற்சி அடையக்கூடிய ராகு அண்ட் கேது ஃப்ரம் 4 to 3. அதே மாதிரி ரிஷபத்துக்கு நான் 10ஆம் இடத்துல இருந்த கேது 9th ஹவுஸில் மூவ் ஆகிடும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஸோ இந்த 3ஆம் இடத்து ராகுவும் 9ஆம் இடத்து கேதுவும் ஃபேவராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எஸ். ஏன்னா ராகு அண்ட் கேது பொதுவாகவே 3 and 9, 6 and 12 இந்த மாதிரி ஹவுஸில் அதிகமாக அவங்க நன்மைகளை கொடுக்கக்கூடிய கோள்களாக வராங்க. இப்போ 3 and 9 இந்த 3ஆம் இடத்து ராகு பயிற்சியை பற்றி நான் ரொம்ப விரிவாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ், நேம் அண்ட் ஃபேம், கம்யூனிகேஷன் அண்ட் பிக் ரீச். இந்த 3rd ஹவுஸோடைய ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ராகு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், வேகமாக செயல்களை ஆற்றக்கூடிய கிரகம். ஓவர் நைட்டில் பணக்காரனாக வருது, ஓவர் நைட்டில் ஒரு பெரிய புகழின் உச்சியில் போகிறது, ஓவர் நைட்டில் ரொம்ப பிரகாசம் அடையாது. இது எல்லாமே இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும். ஏன்னா வெரி ஃபாஸ்ட். ஸோ ரிஷப ராசிக்கு இந்த ராகு 3rd ஹவுஸில் போகும்போது யாரெல்லாம் ரிஷப ராசியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும். ஃபுல் ஆஃப் ஃபேவர்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சகாயங்களை செய்யக்கூடிய ராகு தான் இந்த ராகு. ஸோ நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் ஃபேவரபுளாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவையான ஆட்கள் பலம், உங்களுக்கு தேவையான ஆதரவு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் இந்த தடங்கள்லாம் விலக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நிறைய முயற்சி பண்ணி பிளாக்ஸ், அன்வான்ட் பிளாக்ஸ், அப்டிகல்ஸ், எந்த எஃபர்ட் போட்டாலுமே அது ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகாத ஒரு நிலை, இதுலேருந்து மாறி உங்களுக்கு அது பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிகினிங்காக அந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் இருக்குது. இதில் குறிப்பாக அந்த ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய இடமான 3rd ஹவுஸ்க்கு வந்திருக்காரு. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்லேயே அந்த ராகு ரொம்ப யோகம் பெற்று பாசிட்டிவாக இருந்தார்னா இந்த டிரான்சிட் இன்னும் உங்களுக்கு உச்ச பலனை கொடுக்கும். ஸோ ராகு ஃபர்ஸ்ட் அவருடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயில்யம். இந்த கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் டிரான்சிட் ஆகும்போது ரிஷப ராசிக்கு தனாதிபதி, பஞ்சமாதிபதி, தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த் கர்மா. இந்த 2 இடத்துக்கும் அதிபதியான அந்த மெர்க்குரியோட ஸ்டார்ல ராகு பிளேஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய இன்கம் வாரி வழங்கி கொடுக்கும். தொடர்புகள் பெருசாகும், பெரிய நெட்வொர்க் உங்களுக்கு விரிவடையும். அதன் மூலமா ஏகப்பட்ட இன்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே இன்கம். அதுக்கப்புறம் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் இருந்த அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா திங்ஸும் உங்களுக்கு ஃபேவர் ஆரம்பிக்கும். உங்களுக்கு உதவி செய்யாதவங்க கூட இனிமேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இனிமேட்டு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு யோகம் இந்த ராகு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து இந்த ராகுவோடைய அடுத்த ஸ்டார் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பூசம். இந்த பூசம் ஸ்டாரில் ராகு டிரான்சிட் ஆகும்போது, அதாவது டிராவல் பண்ணும்போது பிஸ்னஸில் மல்டிபிள் க்ரோத், வேகமான மல்டிபிள் க்ரோத்தை கொடுக்குற ஒரு ராகு. அதே மாதிரி பிஸ்னஸில் பல பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் பண்ணுறவங்களுக்கு பிக் பொசிஷன், வெரி பிக் பொசிஷன் இன் அ ஷார்ட் பீரியட், ரொம்ப நேம் அண்ட் ஃபேம், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். ஸோ ராகு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த ரிஷப ராசிக்கு திஸ் டைம். இப்போ நம்ம அந்த கேதுவை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கேது இந்த 9th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் லக் அண்ட் ஃபார்ச்சூன், ஹவுஸ் ஆஃப் ஃபாதர் ரிலேஷன்ஷிப். இந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம எப்படி இருக்குது இந்த ரிஷபத்துக்கு பார்க்கும்போது
உங்களுடைய ப்ரீவியஸ் டைமில் 10th ஹவுஸில் இருந்த கேது உங்களுடைய கரியர் லைஃப், பிஸ்னஸ் லைஃப்பில் நிறைய மூமெண்ட்ஸில் பாசிட்டிவாக செஞ்சுட்டே இருந்திருக்கும். இப்போ 9th ஹவுஸில் மூவ் ஆகுது. இது இன்னும் பயங்கரமான லக். ஸோ 9th ஹவுஸ் கேது வில் கிவ் மோர் லக் அண்ட் ஃபார்ச்சூன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு ஒரு டிவைன் பிளஸிங் தானாகவே கிடைக்கும். உங்களை நல்ல விஷயங்களை செய்ய வச்சு அதன் மூலயமா நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க வைக்கும். பெரிய மனிதர்கள், பெரிய மகான்களுடைய பிளஸிங்ஸ் தானாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். டெம்பிள் விசிட்ஸ் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த விசிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிளஸ்டு விசிட்டிங்காக இருக்கும். ஸோ கேது இந்த 9th ஹவுஸ் உங்களுக்கு ஞானத்தை வளர்த்து கொடுக்கும். உங்களோட நாலேஜ் இன்னும் விரிவடையும். உங்களோட விஸ்டம், அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். 9th ஹவுஸ் கேது அண்ட் 3rd ஹவுஸ் ராகு ஹைலி ஃபேவரபிள், ஹைலி லக் ஃபார் ரிஷப ராசி. அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு இந்த ராகு புனர்பூசம் அப்படின்ற ஸ்டாரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில ஸ்மால் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம். பட் அது மேஜராக எதுவும் பாதிக்காது. கேது மேலே வியாழன் பார்வையில் இந்த கேதுவோட டிரான்சிட் நடக்குது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் வியாழன் பகை கிரகமாக இருந்தாலும், தட் இஸ் ஜூபிட்டர், அந்த பகை கிரகம் ஒரு சர்ப்ப கிரகத்து மேலே பார்வை பதியும் போது எதிர்ப்புகள் எல்லாம் அழகும். அதாவது எதிர்ப்புகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு வெளியே போயிடும். இது வரைக்கும் சில ஆப்ஸ்டக்கல்ஸ், சில மனக்குழப்பங்கள், சில மன சஞ்சலங்கள், உங்களை கெட்டவங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இனி மாறி உங்களை தூட்டுறவங்களாம் இனிமேல் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய டைம் சேஞ்ச் ஆகுது. இந்த கேதுவோடைய 9th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஒரு ஹை ரெகக்னேஷன், உங்களுக்கு ஃபேம், பட்டங்கள் வாரி கொடுக்கறது, கல்வியில் தேர்ச்சி பெறது, முன்னேற்றம் அடைகிறது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி ட்ராவலிங், நிறைய ட்ராவல்ஸ் இருக்குது. இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் உங்களுக்கு உங்களுடைய நியர்பை பிளேசஸ் அண்ட் அப்ராட் இந்த மாதிரியான ட்ராவல்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும். ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆல் ட்ரிப்ஸ் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் கரியரில் உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் நடக்கும். டூரிசம்க்கும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஃபேமிலியில் இருந்த அன்வான்ட் பிளாக்ஸ் அண்ட் அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ராகு அண்ட் கேது ஹைலி ஃபேவரபிள். இப்போ நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ராகு அண்ட் கேது உங்களுடைய பர்த் சார்ட்டில் யோகமாக இருந்ததுன்னா, தோஷம் இல்லாமல் இருந்ததுன்னா, உங்களுக்கு டெஃபினட்டாக இது பன்மடங்கு பலன்களை வாரி வழங்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், ஸோ என்னோட இந்த ராகு கேது டிரான்சிட் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. உங்களுக்கு யூ வாண்ட் டு நோ சம் கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன்ஸ், உங்களோட பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி அதன் மூலயமா அந்த ராகு அண்ட் கேது தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, எந்த டெம்பிள் விசிட் மூலயமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சரியாக பண்ண முடியும், அதே மாதிரி என்ன பொருட்களை நீங்கள் பயன்படுத்தணும், இந்த நிவர்த்திக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு உண்டான யந்திரம் அல்லது உங்களுக்கு தேவையான ருத்ராட்சம் என்ன ஃபேஸ் போட்டால் அது தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், என்ன ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் இருக்கா இதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் என்னோட கன்சல்டேஷன் எடுத்து என்னை கால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.